السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. قال النبي صلى الله عليه وسلم: جعلت قرة عيني في الصلاة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது ஹயாத்தும் மௌத்தும் குறித்து பேசுகிற போது, ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு உயிரையும் கொடுத்து உங்கள் உயிரை எடுத்து மரணிக்கச் செய்வதும், உங்களில் யார் சிறப்பான அமல்கள் செய்தவர்கள், நல்லமல்கள் செய்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான். இவ்வுலகத்தில் நாம் எத்துணை வருடங்கள் வாழ்ந்தோம் என்பதை விட வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம். இந்த உம்மத்தை பொறுத்தவரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான உம்மத்தை முஹம்மதியா என்கிற இந்த உம்மத்தை பொறுத்தவரை மிக குறுகலான வாழ்க்கை, மிக குறைவான வயது கொடுக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் நிறைவாக அமல் செய்த நன்மையை பெற்றவர்கள். லைலத்துல் கத்ர் என்கிற ஒரே இரவில் 1000 மாதங்களை விட அதிக அமல் செய்த நன்மையை தரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதை விட வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான சிறப்பான வாழ்க்கையாக அமைந்ததா என்பதை சோதிக்கிறான். அதற்காக வேண்டியே இந்த வாழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 4 ஆண்டு கால தொடர்பு கொண்டவர்கள் மட்டும்தான். வெறும் 4 வருடங்கள் மட்டுமே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் 4ஆம் ஆண்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்ட போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஅதினுடைய ஷஹீதை நினைத்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கியது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இது சிறப்பான வாழ்க்கை. நபிகளாரோடு 4 வருட இணைப்பு தான், 4 வருட சந்தோஷங்கள் தான். ஆனால் அதில் மிகப்பெரிய
சந்தோஷத்தை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாம் அனுதினமும் ஹதீஸை வாசிக்கும் போதெல்லாம், ஹதீஸ் கிதாபுகளை திறக்கும் போதெல்லாம் அபூ ஹுரைரா என்கிற பெயரை தவிர்த்து நம்மை ஹதீஸை அணுக முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரி 7 தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள். 4 ஆண்டு காலங்கள் தான் அபூ ஹுரைரா அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டான தொடர்பு. 4 ஆண்டுகள் 11 ஹிஜ்ரி 11 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். நபிகளாரை பிரிந்து விட்டார்கள். 4 ஆண்டு கால தொடர்பில் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இத்துணை அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்தார்கள். கியாமத் நாள் வரை ஹதீஸ் உள்ளடகம் இருக்கும் வரை, ஹதீஸை படிப்பவர்கள் இருக்கும் வரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்றால் இதுதான் சிறப்பான வாழ்க்கையினுடைய அடையாளம். எத்தனை ஆண்டு காலம் நாம் இருந்தோம் என்பதல்ல, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையாக அமைந்தது என்பதை பார்க்க வேண்டும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாம், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது, என்னுடைய சந்தோஷம் தொழுகையில் தான் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இரவெல்லாம் நின்று வணங்குவார்களாம். சுபுகனுடைய நேரம் வந்ததும் அழுவார்களாம். அழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ், இந்த இரவை நீ இவ்வளவு சுருக்கமாக அமைத்து விட்டாயே, ரொம்ப சின்ன நைட்டா போச்சு. இந்த நைட்டு இன்னும் கொஞ்சம் விசாலமாக விரிவாக இருந்திருந்தால் நான் இன்னும் அதிகமாக இந்த இரவில் உன்னை நான் வணங்கி இருப்பேனே என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் வடிப்பார்களாம். அதி இப்னு ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மா உகீமத்தி ஸலாத்து முந்து அஸ்லம்து இல்லா வ அன வுதுஇன், நான் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ அந்த நேரத்திலிருந்து, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காலத்திலிருந்து இதுவரை கடைசி காலம் வரை ஒது இல்லாமல் எந்த ஒரு தொழுகைக்கும் இகாமத் சொல்லப்பட்டதில்லை. இகாமத்துக்கு முன்பாக நான் ஒதுவோடு இருப்பேன், எப்போதும் சரியாக இகாமத்துக்கு முன்பாக வருகை தருவேன், இகாமத்துக்கு முன்பாக ஒதுவோடு தான் இருப்பேன், ஒது இல்லாமல் நான் இருந்ததே இல்லை என்று அதி இப்னு ஹாத்திம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். சஅத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மா அதினல் முஅத்தின் முன்து 30 சனா இல்லா வ அன ஃபில் மஸ்ஜித், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த 30 ஆண்டு காலகட்டத்தில் முஅத்தின் பாங்கு சொல்லும்போது நான் பள்ளியில் தான் இருந்திருக்கிறேன். நான் பள்ளியை விட்டு வெளியில இருந்து முஅத்தினுடைய பாங்கு சப்தத்தை கேட்டதே கிடையாது. முஅத்தின் பாங்கு சொல்வதற்கு முன்பே பள்ளிவாசலுக்குள் வருகிற பழக்கம் எனக்கு இருந்தது என்று சஅத் இப்னு முஸையப் அவர்கள் அறிவிக்கிறார். இப்படி நம்முடைய முன்னோர்களுடைய, நாம் யாருடைய வழியை பின்பற்ற வேண்டுமோ, நாம் யாருடைய வழியை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே சாதனைக்குரிய வாழ்க்கையாக, சிறப்புக்குரிய வாழ்க்கையாக இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கணும், சார் இவங்களை மாதிரி வாழ்ந்திருக்கணுமே, இந்த வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கணுமே என்று நாம் அந்த வாழ்க்கையை பார்த்து படிப்பினை பெறுகிற அளவுக்கு உண்டான வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கைகள் அமைந்திருக்கிறது. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் ரமலான் கழிந்த பிறகு, ரமலானிலே நம்முடைய அமல்களும் நம்முடைய எண்ணங்களும் அப்படி ஒரு வாய்ப்பை தான் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. நாம் அதில் மிகச் சரியாக நடப்போமே ஆனால் நிச்சயம் அடுத்தவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்குண்டான வாழ்க்கையை, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை, மார்க்கத்தினுடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடியும். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அல் முனப்பஹாத் அல் இஸ்திஅதாத் லியௌமில் மிஆத் என்கிற புத்தகத்தில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறானே, خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கல்ல, உங்களுக்கு மௌத்தும் ஹயாத்தும் கொடுக்கப்பட்டது, உங்களில் சிறப்பான அமல் செய்பவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக என்கிறான் அல்லாஹ். கொஞ்சம் வசதி கூடிச்சுன்னா பிராண்டடா போடணும்னு ஆசைப்படுறோம்ல,
அது டிஷர்ட்டா இருந்தாலும் சரி, அது ஷர்ட்டா இருந்தாலும் சரி, பேண்டா இருந்தாலும் சரி. ஒரு கண்ணாடி வாங்குறதா கூட அது பிராண்டா இருக்கிற கண்ணாடியா இருக்கணும். ஒரு வாட்ச் கட்டுறதா இருந்தா கூட அது பிராண்டடான வாட்சா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல. அதே மாதிரி நம்முடைய அமல்களும் பிராண்டடான அமல்களாக இருக்கணும். சாதாரண அமல்களாக இருக்கக்கூடாது, இஹ்லாஸான அமல்களாக இருக்கணும். அந்த அமல்களை பிராண்டடா மாற்றிக் கொள்வதற்குண்டான வழிமுறையை சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். 7 விஷயத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த 7 காரியங்களில் 7 விஷயங்களில் நாம் சரியாக இருந்தால் நம்முடைய அமல்கள் பிராண்டடான அமல்கள் என்று நம்மால் சந்தோஷப்பட்டுக் கொள்ள முடியும். ஸய்யினு அஸ்-ஸபஅத பிஸ்-ஸபஆ, 7 காரியங்களை கொண்டு அழகாக்குங்கள், சிறப்பானதாக மாற்றுங்கள். நம்பர் 1, அதில் ஃபர்ஸ்ட் ஸீனத்து நிஅமா அஷ்-ஷுக்ர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவோ அருட்கொடைகள் நமக்கு தந்திருக்கிறார், நியமத்துகள் தந்திருக்கிறார். எவ்வளவோ பேசியிருக்கோம் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி, கண் பார்வையை என்று. நம்மளுடைய உடலை எடுத்துக்கொண்டாலே அவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்தது. யாரிடத்திலும் கையேந்தாத சூழலை உருவாக்கி இருக்கிறான், அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான், நிம்மதியான வீட்டை தந்திருக்கிறான், காரை தந்திருக்கிறான், வெயிலே தெரியாத அளவுக்கு ஏசியை தந்திருக்கிறான். இப்படி எவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ண முடிந்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் அஷ்ஷுக்குர், நன்றியின் மூலமாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக நாம் சிறப்பான அமலுக்குரியவர்களாக மாற முடியும். நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கிறானே, இவ்வளவு தந்த பிறகும் அந்த அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நம்முடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்தவர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது, நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இது குறித்து பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம். 2வது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வது ஸீனத்துல் ஃபக்ரி அஸ்-ஸப்ர். அல்லாஹ் அருளை தந்தால், நியமத்தை தந்தால் நன்றி செலுத்தணும். தரலன்னா, ஏழ்மையை தந்தால் நேர் மாற்றமாக வசதி வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரல, ஏழ்மையாக நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்றால் அப்ப என்ன செய்யறது? இப்ப தொடர்ந்து அதையும் நம்முடைய சமுதாயத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். தற்கொலைகள் அதிகமாகி கொண்டிருக்கிற காலம். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கும். ஏழ்மையை தருகிற போது அஸ்-ஸப்ர், பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். பொறுமையை கொண்டு நம்முடைய ஃபக்ரை, நம்முடைய ஏழ்மையை சிறப்பானதாக மாற்ற வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதா ஜமா அல்லாஹு அல் அவ்வலீன வல் ஆகிரீன் யுனாதா முனாதின் ஐன ஸாபிரூன் லியதுகுலுல் ஜன்னா கப்ல அல் ஹிசாப். நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லோரையும் எழுப்புகிற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு அழைப்பாளர் அழைப்பு கொடுப்பார். சாபிர்கள், பொறுமையாளிகள் எங்கே? இன்னும் எந்த விதமான கேள்வி கணக்கு துவங்கல, மீசானுடைய தராசு வைக்கப்படல, யாருடைய நன்மை தீமை என்ன என்று விசாரிக்கப்படல. எல்லாவற்றுக்கும் முன்பாக ஆரம்பமாக ஒரு அழைப்பாளர், ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார். ஐன சாபிரூன், பொறுமையாளர்கள் எங்கே? லியதுகுலு அல் ஜன்னா கப்ல அல் ஹிசாப். அவர்கள் எல்லாம் கணக்கு வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போலாம், கிளம்புங்க, எந்திரிங்க. ஃபயகூமு உனுகும் மினன் நாஸ், மனிதர்கள்ல இருந்து சில தலைகள் எழும். சில பேர் ரெடி ஆவாங்க, எந்திரிப்பாங்க. ஃபதல்காஹுமுல் மலாயிகா ஃபயகூலூன் இலா ஐன யப்ன ஆதம். அவங்க ரெடியாகி சொர்க்கத்துக்கு கிளம்புவாங்க. அப்ப இடையில் இருக்கக்கூடிய மற்ற மலக்குகள் கேட்பாங்க, என்ன இன்னும் கணக்கு வழக்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எங்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபயகூலூன இலல் ஜன்னா, இவங்க சொல்லுவாங்க, நாங்க சொர்க்கத்துக்கு போறோம். கப்ல அல் ஹிசாப், கணக்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போறீங்களா? கலுனாம், ஆமா போறோம். ஒமன் அன்தும், அப்படின்னா நீங்க யார் என்று அந்த மலக்குகள் கேட்பாங்க. இவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸாபிரூன், நாங்கள் தான் பொறுமையாளர்கள். திருந்த மலக்குகள் கேட்பார்களாம், ஒமாக்கான சபருக்கும், அப்படி என்னதான் நீங்க பொறுமையா இருந்தீங்க? எந்த விஷயத்தில் நீங்கள் பொறுமை காத்தீர்கள்? நீங்க என்ன பொறுமையா இருந்தீங்க? காலு சபர்னா அலா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்வது,
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். இது ஹராமான உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடை விதித்தான் அல்லாஹ். மனசு எவ்வளவு வேணும்னு கேட்டா கூட நாங்க அதை சாப்பிடல. எதுக்காக? அல்லாஹ்வுக்கு இத்தாஅத் செய்யணும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கணும், நம்பணும் என்பதற்காக சாப்பிடாம இருந்தோம். ஹராமான தொழில் இருந்தது, அதுல போனா சீக்கிரம் சம்பாதிக்க முடியும்ங்கிற நிலை இருந்தது. ஆனா நாங்க போல. ஏன்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் என்பதற்காக. இப்படி எத்தனையோ விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு இத்தாஅத் செய்யணும், அல்லாஹ்வை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக எவ்வளவு விஷயங்களில் நாங்கள் பொறுத்திருந்தோம். வஸபர்னா அலா மஅசியத்தில்லாஹ். அதே போல அல்லாஹ்வுடைய பாவ காரியங்கள், அல்லாஹ் எதையெல்லாம் எங்களுக்கு தடுத்திருந்தானோ அதையெல்லாம் செய்யாமல் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். ஹத்தா தவஃபானா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குகிற வரைக்கும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக பல விஷயங்களில் நாங்கள் பொறுத்திருந்தோம். அப்ப அந்த மலக்குகள் சொல்வார்களாம், காலு அன்தும் கமா குல்தும் உதுகுல் ஜன்னா ஃபனிஅம அஜ்ருல் ஆமிலீன். உண்மையில் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், உலகத்தில் வாழுகிற காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஏழ்மையை தந்தால், கஷ்டத்தை தந்தால், சிரமத்தை தந்தால், அப்படி சிரமத்தை தருகிற போதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்களேயானால், அப்படியானால் நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதி வாழ்ந்தவர்கள் தான். ஹிசாபுக்கு முன்பாகவே, கேள்வி கணக்குக்கு முன்பாகவே நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதி படைத்தவர்கள். நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க. உங்கள் குறித்து தான் அல்லாஹ் திருமறையில் இப்படி சொல்கிறான், ஃபனிஅம அஜ்ருல் ஆமிலீன். அமல் செய்யக்கூடிய ஆமல்கள், நல்லமல்கள் செய்பவர்களுடைய கூலி நல்லதாகிவிட்டது. பல இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்வான், ஃபனிஅம அஜ்ருல் ஆமிலீன். இந்த வார்த்தையை மலக்குமார்கள் பொறுமையாக இருந்த, ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் பொறுமையாக அதை சகித்துக் கொண்ட அந்த நல்லவர்களை பார்த்து சொல்வார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மூன்றாவது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், ஜீனத்துல் பலா அத்தஸ்பீஹ். கஷ்டங்கள், சோதனைகள், சோதனைகள் வருகிற போது அல்லாஹ்வை நினைவு கூர்வது, அல்லாஹ்வை நினைச்சு பார்த்தது. அல்லாஹ் சொல்வான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சிரமங்கள் வந்தால், கஷ்டங்கள் வந்தால், முசீபத்துகள் வந்தால் அந்த நல்லோர்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நமக்குன்னு ஒண்ணும் கிடையாது. வைன்னா இலைஹி ராஜிஊன். நாம என்னெல்லாம் சேர்க்கிறோமோ எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட தான் திருப்பி கொண்டு போக போறோம். நாமளும் அல்லாஹ்ட்ட தான் திரும்ப போக போறோம். நாம எதையும் கையில தூக்கிட்டு போக போறதும் கிடையாது, எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போறது இல்லை. இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற இந்த வார்த்தையே நாம் வாழ்வதற்கு போதுமான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைய நாம உணர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டா நம்முடைய சிறப்பான வாழ்க்கைக்கு இந்த ஒரு ஒத்த வார்த்தை போதும். எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதை போல அவர்களை நாம் பசியை கொண்டு சோதிப்போம், அவர்களை பொருளாதாரத்தின் ரீதியாக நாம் சோதிப்போம், அவர்களை உயிரை எடுப்பதின் மூலமாக, உறவுகளுடைய மௌத்தின் மூலமாக, குழந்தைகளுடைய மௌத்தின் மூலமாக, பெற்றவர்களுடைய மௌத்தின் மூலமாக, இப்படி மௌத்தின் மூலமாக சோதிப்போம். சோதனைகள் எவ்வளவோ விதத்தில், ஒவ்வொரு நாளும் சோதனைகள் வரத்தான் செய்யும். கண்ணு முழிச்சா தூங்குறதுக்குள்ள 1000 சோதனையை செஞ்சுட்டு இருக்கிறோம். முழிச்சதுல இருந்து தூங்குறதுக்குள்ள எத்தனையோ முசீபத்து, எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், அத்தனையும் சந்திக்கிறோம். அத்துணை சந்திக்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சிரமங்கள் வருகிற போது அல்லாஹ்வுடைய தஸ்பீஹோடு, அல்லாஹ்வுடைய ஞாபகங்களோடு அந்த பலாவை, அந்த முசீபத்தை கடக்க வேண்டும் என்று அருள் செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படி நாம் இந்த காரியங்களை இது மாதிரி தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய அமல் தகுதி வாய்ந்த அமல், சிறப்புக்குரிய அமல், பிராண்டடான அமலை நாம் செய்திருக்கிறோம் என்பது பொருள். நான்காவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஜீனத்துல் இல்மி அத்தவாது. கல்வியினுடைய சிறப்பு அடையாளம் பணிவு. அது வர்றதில்லை. கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சாலே காலரை தூக்கி விட்டு தலைக்கு மேல போயிடும். அது வயசுக்கு மூத்தவங்களா இல்லையா, எதையுமே அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, எதையுமே பார்க்கறது இல்லை. நீ யார வேணா இரு, இது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கல்வி கொஞ்சம்
ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று தெரிய ஆரம்பிச்சுட்டா என்ன விட்டா ஆள் இல்லை அப்படின்னு துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறோம். அதல்ல அடையாளம். இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹனஃபி மதஹபினுடைய மிக முக்கியமான இரு இமாம்களில் ஒருவர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல ஒருத்தர் ஒரு சட்டத்தை கேட்கிறார். அப்ப அவங்க லா அதிரி, இது சம்பந்தமா எனக்கு தெரியல, பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல வேறொரு விஷயத்தை கேட்டார். அப்பவும் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லா அதிரி, இது எனக்கு தெரியல அப்படின்னாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு. இல்லை என்ன ஆச்சரித்து சம்பளம் மட்டும் வாங்கிக்கிறீங்க? அவர் அப்படிதான் கேட்டிருக்காரு. கஜானால இருந்து பைத்துல் மால்ல இருந்து உங்களுக்கு உண்டான சம்பளம்லாம் எடுத்துக்கிறீங்க, காசெல்லாம் எடுத்துக்கிறீங்க, என்னத்தை கேட்டாலும் தெரியல தெரியல தெரியலங்கிறீங்க. என்ன ஆளும் நீங்க, என்ன இல்மு இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு அவர் கேட்டார். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டாங்களாம், எனக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம், நான் எடுக்கிற கஜானாவிலிருந்து எடுக்கிற சம்பளம், எனக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு உண்டான சம்பளம் தான். தெரியாததுக்கும் சம்பளம் எடுக்கணும் அப்படின்னா கஜானாவை காலி பண்ணணும். எனக்கு தெரியாததுக்கும் நான் சம்பளம் எடுக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த சொத்து நான் தான் எடுத்துக்கணும். நான் எனக்கு என்ன தெரியுதோ அதைத்தான். லா அதிரி நிஸ்புல் இல்முன்னு சொல்லி கொடுப்பாங்க. கல்வியினுடைய ஆரம்பத்திலே மதரசாக்கள்ல சொல்லும் போது அரபியினுடைய வாசகம் லா அதிரி நிஸ்புல் இல்மு. எப்ப ஒருத்தன் எனக்கு தெரியலன்னு நினைக்கிறானோ அவனுக்கு பாதி இல்மு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் தேட ஆரம்பிப்பான். எனக்கு தெரியலன்னு தெரியல, அப்ப தேடணும். இது எனக்கு தெரியலையே, இது என்ன அப்படின்னு தேட ஆரம்பிப்பான். அப்ப அவனுக்கு அந்த கல்வி முழுசா கிடைக்கும். எப்ப ஒருத்தன் என்ன விட்ட ஆள் இல்ல, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பானோ அப்ப அவன் என்ன செய்ய மாட்டான்னா அந்த கல்வியை தேடணும்னு ஆசைப்பட மாட்டான். எப்ப தேட்டம் இல்லையோ கல்வி கிடைக்காது. லா அதிரி நிஸ்புல் இல்மு, தெரியல என்பதை தெரியணும். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த விஷயம் தெரியல என்பதை உணரணும், தெரியணும். தெரியும் போதுதான் அதை தெரிந்து கொள்கிற வாய்ப்புகள் அமையும். அப்ப இல்முல சிறப்பான இல்மு என்ன அப்படின்னா அந்த இல்மு யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் இருக்க வேண்டிய தவாது, பணிவு. ஐந்தாவதாக சொன்னாங்க ஜீனத்துல் ஹசபி அல் அதபு, குலப்பெருமை. நாங்க எந்த குடும்பம் தெரியுமா, எங்க குடும்பம் எங்க ஊர்ல எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு பேசுறதா இருந்தா அதில் சிறப்பு என்னன்னா அல் அதபு, அது ஒழுக்கமான குடும்பமான்னு பார்க்கணும். அது ஒழுக்கமான குடும்பமா, அதபு இருக்கான்னு பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு தொழுகையாளிகளா, அவர்கள் நல்ல ஹலாலான வியாபாரம் உள்ளவர்களா, பொய் பேசாதவர்களா, அவர்கள் யாருடைய சொத்தையும் ஏமாற்றாதவர்களா, இதான் அதபு, இதுதான் ஒழுக்கம். இப்படியெல்லாம் இருந்தால் அவங்க குடும்பத்தில் சிறந்த குடும்பம். இல்லைன்னா ஒரு குடும்பத்தை வைத்து, ஒரு ஊரை வைத்து, ஒரு குலத்தை வைத்து பெருமை அடிக்கிற தன்மை யாருக்கும் கிடையாது. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க, நல்ல பேர் எடுத்திருக்கிறாங்க நம்மளுடைய ஊர்ல, நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், நம்ம நல்ல பேர் இருக்கு நம்ம குடும்பத்துக்கு என்றால் அந்த குடும்பத்தினுடைய பெயரை காப்பாற்றுவது அல் அதபு, ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஆறாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க ஜீனத்துல் இபாதத்தி அத்தக்வா, இபாதத்தை அழகுபடுத்துவது, வணக்கங்களை அழகுபடுத்துவது தக்குவா, இறையச்சம் இருக்கணும். பல சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்கோம், இறையச்சம் இல்லாத வணக்கம் உப்பில்லாத உணவை போல. சாப்பாடு எப்படி உப்பு இல்லைன்னா குப்பைக்கு போயிடுமோ அதே மாதிரி இபாதத்திலையும் வணக்கங்கள்லையும் தக்குவா இல்லைன்னா, அச்சம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா, இறைவனுக்காக என்கிற இஹ்லாஸ் இல்லைன்னா அந்த இபாதத்துகள், அது தொழுகையாக இருந்தாலும், அது ஜக்காத்தாக இருந்தாலும், தான தர்மமாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும் அவை குப்பைக்குரியதாக, பிரயோஜனமற்றதாக மாறி போகும். ஏழாவதாக சொன்னார்கள் ஜீனத்துல் கலாமி அஸ்ஸித்க், வார்த்தை, பேச்சு, பேச்சை சிறப்புப்படுத்துவது, பேச்சை அழகுபடுத்துவது உண்மை என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. நல்ல பேசும்போது உண்மையான வார்த்தைகள், உண்மையான விஷயங்கள் பேசினா அவர் தன்னுடைய அமலை, பேச்சை சிறப்புப்படுத்தி இருக்கிறார். இந்த ஏழோட நிறுத்திடக்கூடாது. நம்மளுடைய ஒவ்வொன்றிலையும் சிறப்பான பார்வை, சிறப்பான பார்வையா இருக்கணும். அது என்ன சிறப்பான பார்வை? நல்ல முறைச்சு பார்க்கணுமா? இல்ல, அடுத்தவர்களை கீழ்த்தரமாக நினைச்சு பார்க்கிற பார்வை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் அவங்கள உயர்வா எண்ணி பார்க்கிற பார்வை நம்மிடத்தில், கீழான பார்வையோடு யாரையும் பார்க்க கூடாது. அவர் தொழுகையாளி இல்லாம இருக்கட்டும்,
மோசமான ஆளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, யாரையும் கீழான கல் கொண்டு பார்க்க கூடாது. நமக்கு தெரியாது, ஒருவேளை அவருடைய கடைசி காலத்துல அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான அமல்கள் செஞ்சு அல்லாஹ்வுக்குரியவராக மாறிவிடக் கூடும். அந்த தாடி வைக்கிறது இல்ல, அந்த ஜிப்பா போடுறது இல்ல, அந்த எப்ப பார்த்தாலும் தொப்பி போடுறது இல்ல, அந்த அதை செய்யறது இல்ல, இதை செய்யறது இல்ல. நான் தொப்பி போட்டிருக்கிறேன், அதனால நான் தான் பெரிய ஆளு. நான் பெரிய ஜிப்பா போட்டிருக்கேன், அதனால நான் தான் பெரிய ஆளு. நான் எங்க பெரிய தாடி இருக்கு, அதனால நான் தான் பெரிய ஆளு. நான் அதிகமா தொழுகிறேன், அதனால நான் தான். இப்படி நம்மை உயர்த்தி அடுத்தவங்களை தாழ்வுபடுத்தி பார்க்கிற பார்வை நம்முடைய பார்வையாக இருக்கக்கூடாது. அப்ப பார்வையில் சிறப்பு வேண்டும். அது பிராண்டடான பார்வையா இருக்கணும். நம்முடைய நடை, எங்க போறோமோ அந்த இடங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான இடங்களாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட இடங்கள், இப்படி ஒவ்வொன்றையும் மாத்தணும். நம்முடைய நாவிலிருந்து வருகிற பேச்சு, நம்முடைய கண்ணிலிருந்து வருகிற பார்வை, நாம் கேட்கிற விஷயங்கள், நம்முடைய செவிகள், நம்முடைய காதுகள் கேட்கிற விஷயங்கள், இவைகள் பிராண்டடா இருக்கணும். அப்படின்னா நல்ல ஹெட்போன் வாங்கி, நல்ல ஹை குவாலிட்டியான ஹெட்போன் வாங்கி, நல்ல ஃபுல் மியூசிக் வச்சு கேட்கணும், நல்ல பிராண்டடா இல்ல. எது இந்த காது கேட்பது ஹலாலோ அதை கேட்கணும். எது இந்த காது கேட்பது ஹராமோ அதை கேட்கக்கூடாது. நீ எவ்வளவு பிராண்டடான ஹெட்போன் வச்சு கேட்டாலும், கேட்கிறது இசையாக இருந்தால், கேட்பது பாடலாக இருந்தால், கேட்பது இஸ்லாத்துக்கு முரணானதாக இருந்தால், அது பிராண்டட் இல்லாத அமலாக மாறிப்போம். அப்ப நம்ம எல்லா விஷயத்திலையும், தண்ணி குடிக்கிறதா இருந்தா கூட பரவாயில்ல, இது பாட்டில் எவ்வளோ, 5 ரூபா பாட்டில், அது வேணாம், அது அந்த குடிநீர், அதனால வேணாம், வேற குடிநீர் வேணும், அது எவ்வளோ, 20 ரூபா, அதுதான் உடம்புக்கு நல்லது. எதுலையுமே பிராண்டடா எதிர்பார்க்கிறோம், தப்பு கிடையாது, நல்லதுதான், சிறப்பா இருக்கணும் தான். மார்க்கமும் அதை விரும்புகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நமக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அதை விரும்புகிறான். என்னுடைய அடியானிடத்தில் என்னுடைய நிஅமத்துகள் வெளிப்படுவது அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். நல்ல ட்ரெஸ் போடுறீங்க, நல்ல கண்ணாடி போடுறீங்க, நல்ல வாட்ச் கட்டுறீங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தொழுகையிலையும் நல்ல தொழுகையா மாத்தணும், நல்ல அமல்களாக மாத்தணும். நம்முடைய அமல்களும் பிராண்டடாக மாறி போனால் நிச்சயம் அதுதான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அமலாக மாறுகிறது. அதுதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருகிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான அமல்களாக ஆக்கி அன்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.